கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக இந்துமணி சார்பாக விநாயகர் சதுர்த்திலாம் நடந்துட்டு வருது. ஆரம்ப காலகட்டத்தில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் நம்மளுடைய இந்துமணியுடைய நிறுவனர் வீரத்துறை ராமகோபால்ஜி அவங்க ஒரு விநாயகரை கையில் எடுத்தாங்க. அன்னைக்கு தமிழகத்தினுடைய அசாதாரண சூழல் காரணமாக அன்னைக்கு இருந்த அரசாங்கமானது தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக இந்துக்களுக்கு விரோதமாக இருந்த காரணத்தினால ஒரு விநாயகரை கூட எடுத்துகிட்டு போக வழிபடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அன்றைக்கே எங்களுடைய கோபால்ஜி சொன்னாங்க, தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் விநாயகர் ஊர்வலம் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பட்டித்தொட்டி எங்கும் விநாயகர் திருவிழாவின் போது மிக பிரமாண்டமாக விநாயகர் சதுர்த்தி திருவிழா தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல்வேறு கட்டுப்பாடு விதிமுறைகள் தொடர்ந்து இந்த அரசாங்கம் விதித்துக்கிட்டே வருது. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கடந்த ஆண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா திராவிட அரசாங்கம் இருந்தது. அன்றைக்கும் கூட இந்துக்களுக்கு பல்வேறு அநீதிகள் விளைவித்து அந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் சீர்குலைக்கும் நோக்கத்தோடு செஞ்சாங்க. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கமும் அந்த வழிமுறைகளை பின்பற்றுன்ற என்ற வகையில் தொடர்ந்து இந்துக்களுடைய திருவிழா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூட சொல்லாமல், ஆனால் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கின்ற வகையில் தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருது. அதை எங்களுக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து தளர்வுகளை பண்ணணும். இன்றைக்கி நம்மளுடைய கரூர் மாநகரில் இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் தலைமையில் இன்றைக்கி நம்மளுடைய இந்த மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்தது. இது என்ன எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸு இபியில் இந்த மாதிரி எல்லா கோயிலும் அனுமதி வாங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், கடந்த ஆண்டே பார்த்திங்கன்னா நாம் இது மாதிரிலாம் ஒற்றைச்சாளர முறையை நீங்கள் பயன்படுத்தி கொடுக்கணும் எங்களுடைய வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் புதுசாக ஒரு விநாயகரை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விநாயகரை வைக்கிறதுக்கு நாம் அதுக்கு பல நிபந்தனைகளை போடுறாங்க. புது விநாயகர் வைக்க அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எத்தனையோ ஜனத்தொகைகள் அதிகமாகுது, எத்தனையோ தொழில் வியாபாரங்கள் எல்லாமே அதிக நோக்கத்தோடு போகுது. அப்படி எல்லாமே அதிகரித்து வர வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஆனால் விநாயகரை வைத்து வழிபடணும் அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கம் அதுக்கு தடை போடுது. இந்த தடையெல்லாம் தளர்த்து ஒரு சுமூகமான ஒரு வகையில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் காவல்துறை கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறோம். காவல்துறை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கர்நாடகா, ஆந்திரா இது போன்ற மாநிலங்களில் ஒரு மாதம் அரசாங்க விழாவாக நடக்குது. பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி எல்லா சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலுமே அரசாங்க விழாவாக அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் எப்போவுமே சிறுபான்மையினருக்காக அந்த தாஜாவுக்கு பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தினுடைய இதை மட்டும் நசுக்கின்ற வகையில் செய்கிறாங்க. இதெல்லாம் தளர்த்தி கொடுக்கணும். அது இந்த நகர் கூட்டத்தில் நம்மளுடைய டிஎஸ்பி சார்கிட்ட இந்த விஷயமெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவங்க ஒரு சில விஷயம்லாம் மேலே கன்சல்ட் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா திட்டமிட்டபடி அனைத்து இடங்கள்லையும் எங்கெல்லாம் வைக்கணும் முடிவு செய்கிறோமோ திட்டமிட்டபடி எல்லா இடத்துலையும் விநாயகர் கண்டிப்பாக வருவார். விநாயகருடைய அருள் நிச்சயமாக இடம் பிடிக்கும். அதே போல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு விநாயகருக்கு கம்பல்சரி 4 கேமரா வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு இந்துக்கள் வழிபடணும்னு சொன்னால் அந்த விநாயகர் 4 கேமரா வைக்கிறதுல எங்களுக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளால் முடியும். ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விநாயகரை வச்சு வழிபடுறதுக்கே நம்ம சிரமத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு நீ 4 விநாயகர் கேமரா வைக்கணும்னு சொன்னால் எங்களால் அந்த 4 கேமரா வச்சுலாம் பாதுகாக்க முடியாது. அது எங்களால் செய்ய முடியாது. எங்கள் விஷயத்தையும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். கட்டாயமாக அதை எங்களால் ஏற்படுத்திக்க முடியாது. அதே போல் அந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாத்தையுமே எங்கள் நிர்வாகிகள் கட்டாயமாக அங்கே இருப்பாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி டஸ்ட்டு குழு அங்கே இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக அவங்க பார்த்துக்குவோம். எந்த விதமான அசம்பாயம் நடக்காமல் நாங்களும் முழு ஒத்துழைப்போடு நிகழ்ச்சி நடத்தலாம்னு இருக்கிறோம். எங்களுக்கும் அரசாங்கமும் காவல்துறை அதிகாரியும் உரிய ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். கரூர் மாநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 இடங்களில் இது வரைக்கும் உறுதியாக இருக்குது. 30 இடங்களில் விநாயகர் கேட்டது இன்னும் அதுக்கான இது நம்ம சொல்லலை. கடந்த இன்னொரு ஒரு வார காலங்களில் நாம் எல்லாம் சொல்லிவிடுவோம். அதே போல் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறது கரூர் மாவட்டம் முழுவதுமே 150-200 இடங்கள் உட்பட்டு கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்பகுதிகள்லையும் சரி இப்படி எல்லா இடங்களையும் நடக்கும். கூப்பிட்டு எங்களை எல்லாம் பொறுப்பாளர்கள்லாம் அழைச்சி மீட்டிங் போட்டிருந்தாங்க. இந்திய இயக்க பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்திருந்தோம். இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இதுவரையிலும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2018 பிற்பாடு என்ன அந்த 18ஆம் ஆண்டு என்ன
வச்சுருந்தீங்களோ அந்த சிலையை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும், மீண்டும் மீண்டும் நீங்கள் புதுசாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மக்கள் தொகை வருடம் பெருக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, வாகனங்கள் பெருக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, இளைஞர்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இந்து இளைஞர்கள் அவங்க தெருவில் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ அதை இவங்க அடக்குமுறையை கையாளுறாங்க. நீங்கள் அங்கே புதுசாக வைக்கக்கூடாது, இந்து விநாயகர் வைக்கிறது இவங்களுக்கு என்ன ஆட்சேபம்னு தெரியல. எந்த காரணத்தினால இதை தடுக்கிறாங்க என்னன்னு தெரியல. தமிழக அரசும் கரூர் மாவட்ட ஆட்சியர் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் இதை கலந்து ஆலோசித்து, இளைஞர்கள் விருப்பப்படுறாங்க, இந்து இளைஞர்கள் அவங்க தெருவில் சிலை வைக்க, விநாயகர் சிலை வச்சு சாமி கும்பிட விருப்பப்படுறாங்கன்னா அவசியம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இது எதுக்காக இந்து மக்களினுடைய வழிபாட்டு முறைகளை மட்டும் அரசாங்கம் தொடர்ந்து அடக்குமுறையை கையாளுதுங்கிறது எங்களுக்கு தெரியல. இந்த அடக்குமுறையெல்லாம் விட்டுட்டு இந்து மக்களுக்கூடையும் இந்து அமைப்புகளுடையும் இந்த காவல்துறையாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், இணக்கமான முறையில் செல்லணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்து முன்னணி சார்பாக கேட்டுக்கிறோம். உங்கள் பேரும் பொறுப்பும் மறுபடியும் சொல்லுங்கள். தரணி ரமேஷ்குமார், கரூர் மாவட்ட பொறுப்பாளர்.